தாமோதரா, வேகமாக செய். நம் இல்லத்தை மட்டுமல்ல, கோகுலத்தில் அனைத்தையும் அலங்கரிக்க வேண்டும். அதுவும் அயோத்தியில் செய்த அதே போல் அலங்காரம். கடவுள் ராமர் காட்டிலிருந்து நாட்டிற்கு திரும்பிய நந்தர் அவர்களே, கவலை வேண்டாம். தாமோதர் இருக்கும்போது என்ன கவலை? பாருங்களேன், கோகுலத்தை எவ்வாறு அலங்கரிக்க போகிறேன் என்று. இதையெல்லாம் கண்டு கந்தர்களும் தேவர்களும் பார்த்து வியந்து பிரமித்து போய்விடுவார்கள். நந்தர் அவர்களே, தாமோதர் அவர்கள் கூறுவது உண்மைதான். கோகுலத்தில் ராமர் சீதை அலங்காரத்தின் வரவேற்பை பார்த்து தோன்ற போகிறது. கடவுள் ராமர் அயோத்திக்கு அல்ல, கோகுலத்திற்கு தான் திரும்பினார் என்று. சரி சரி, ஆகட்டும். நாராயண நாராயண பிரபு. யுக யுகங்களாக மக்கள் கடவுள் ஸ்ரீராமரின் அயோத்தி வருகையை தீபாவளியாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் என்னால் ஒன்று புரிந்து கொள்ள முடியவில்லை. கடவுள் ஸ்ரீராமரின் அயோத்திய வருகையை வருடந்தோறும் ஏன் கொண்டாடுகிறார்கள்? தேவரிஷி, தீபாவளி பண்டிகையானது ராமன் அயோத்திக்கு திரும்பும் பண்டிகையை மட்டும் குறிப்பதல்ல. அத்துடன் அது ஓர் புதிய ஆரம்பத்திற்கான திருவிழா. தீய பழக்கம் மற்றும் சிந்தனைகளை விடுத்து மனித விழுமியங்களை தத்தமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் விழா. தாயே, ஆக இதன் அடையாளமாகவே பூலோகவாசிகள் பழைய பொருட்களை விட்டுவிட்டு புதிய பொருட்களை தத்தமது இல்லங்களில் நிறுவுகிறார்கள். ஆம் தேவமுனிவரே, ஆனால் களைய வேண்டியது பழைய பொருள் மட்டுமல்ல. மனிதன் செய்ய வேண்டியது தன் விகாரமான எண்ணங்களை தியாகம் செய்துவிட்டு தீபத்தின் தெளிவான ஒளியைப் போல நல் எண்ணங்களை விதைக்க வேண்டும். இதுதான் உண்மையான குறிக்கோள். தீபங்களின் திருவிழா தீபாவளிக்கு. நாராயண நாராயண. சத்திய வாக்கு தாயே, சத்திய வாக்கு. நந்தரே, என் யோசனைப்படி இந்த இனிப்புகளை கோகுலம் முழுவதும் பகிர்ந்து தர வேண்டும். ஏனெனில் இவர்கள்தான் நமது குடும்பம். அதனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமமாக தீபாவளி கொண்டாட வேண்டும். இது மிகவும் சிறப்பான யோசனை யசோதா. பொதுவாகவே மகிழ்ச்சியை பங்கிடுவதால் பண்டிகையின் மகிழ்ச்சி பல மடங்காகும். அம்மா, அம்மா, எனக்கு சில லட்டுகள் தாருங்கள் அம்மா. என் நண்பர்களுக்கு மிகவும் பசி அடிக்கிறது. கண்ணா, உனது நண்பர்களுக்கு பசி எடுக்கிறது, ஆனால் உனக்கு இல்லையா? நீ எதுவும் சாப்பிட வேண்டாமா? எனக்கும் தான் பசிக்கிறது. முதலில் கண்ணன் நண்பர்களுக்கு, அதன் பிறகு கண்ணனுக்கு. கொண்டு வாருங்கள் அம்மா எங்களுக்கு லட்டுகளை. சரி சரி, கொண்டு வருகிறேன். அம்மா, அம்மா, அந்த நச்சரிப்பு கோபிகை எங்கே அம்மா? கண்ணா, ராதையும் இதற்கு முன்னால் உன்னை தான் தேடிக்கொண்டிருந்தாள். அநேகமாக உன் அறையில் தான் இருக்க வேண்டும். என் அறைக்குள்ளா? எதற்காக? உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும். பர்சானாக்காரி, நீ எதற்காக என் அறையில் இருக்கிறாய்? நான் ராதையாவேன். நான் நிச்சயமாக இதன் நிரூபித்தே தீருவேன். இந்த கோகுலத்தில் உடைத்தது எல்லா பானையும் நீதான் என்று வாயாடும் கண்ணா, என் கையில் மட்டும் ஆதாரம் சிக்கட்டும். தோழிகளே, ஏதாவது கிடைத்ததா? ராதா, ஏதாவது எப்பொழுது கிடைக்கும்? நாம் தேடுவது என்னவென்று நமக்கு தெரிந்தால்தானே. ஆம் ராதா, இங்கு இத்தனை பொருட்கள் இருக்கின்றன. இவற்றில் உனக்கு வேண்டியது என்ன? விஷாக்கா, எனக்கு அது தெரியும் என்றால் அதை நானே தேடிக்கொள்ள மாட்டேனா? அது சரி ராதா, கண்ணனின் அறைக்குள் அவனை கேட்காமல் வருவது நல்லது அல்ல. நாம் கண்ணனிடம் அனுமதி பெற்றுவிட்டுதான் வர வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. லலிதா, அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் உனக்குத்தான். ஏனென்றால் கண்ணன் உன்னுடையவன் அல்ல, மாறாக என்னுடையவன். கண்ணன் என்னுடையவனாக இருக்கும்போது அவனிடம் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கிறது? நண்பர்களே, தாயார் நமக்கான லட்டை எடுத்துக்கொண்டு வந்திருப்பார். நீங்கள் எல்லாம் அமர்ந்து பசி ஆற்றுங்கள். நான் சென்ற பிரச்சனையை பார்க்கிறேன். கண்ணனின் நண்பர்களே, இதோ பாருங்கள், இனிப்பு உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. அது சரி, ஆனால் கண்ணன் இங்கு சென்றான்? அத்தை, அவன் அறைக்கு சென்றிருக்கிறான். இதோ இந்த பக்கம் தான் சென்றான்.
தோழிகளே, எனக்கு ஒன்று தோன்றுகிறது. நீங்கள் யாரும் கண்டுபிடிக்க போவதில்லை. நானே தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். சம்பவத்தில் பயன்படுத்திய அஸ்திரம் இதுதான். இதை வைத்துதான் கண்ணன் கோகுலத்தில் எல்லா பானைகளும் உடைத்திருக்கிறான். இடையனே, நான் எந்த ஆதாரத்தை தேடிக்கொண்டிருந்தேனோ இப்போது அது எனக்கு கிடைத்து விட்டது. நீ ராதையிடம் எதையும் மறைக்க முடியாது இடையனே. கோபிகையே, 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 நீங்கள் எல்லோரும் என் அறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இடையனுக்கு நாம் எதற்காக வந்தோம் என்று நிச்சயமாக தெரிந்துவிடக் கூடாது. என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் இடைச்சி? நான் யோசித்துக் கொண்டிருக்கவில்லை. நான் பார்த்து கொண்டிருப்பது இந்த கோகுலம் முழுவதற்கும் தீபாவளி வந்துவிட்டது. ஆனால் உன் அறையில் இதுவரை எந்த ஏற்பாடும் செய்யவில்லையே. அடி நச்சரிப்பு கோபிகை, திடீரென்று இவ்வளவு நல்ல பிள்ளை போல் என்னிடம் பேசுகிறாயே. இவள் கூறுவது நம்ப முடியவில்லை. ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. இடைச்சி, என் அறைக்கு செய்ய வேண்டியதை தாயார் பார்த்துக் கொள்வார்கள். முதலில் என்ன மறைக்கிறாய் என்று என்னிடம் சொல்லிவிடுகிறாயா? நானா? நான் ராதையாவேன். என் தந்தையிடம் 1,00,000 புஸ்கள் உள்ளன. நான் எதையும் யாரிடமும் மறைக்க வேண்டியதில்லை. கோபிகையே, நான் கண்ணனாவேன். என்னிடம் எது வேணாலும் மறைக்கலாம், ஆனால் உண்மையை அல்ல. இப்பொழுது தெரிந்துவிடும் நீ என்ன மறைக்கிறாய் என்று. காட்டுவிடு. நான் உனக்கு உணவை கொடுக்க தேடிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ இங்க இருக்கிறாயா? சரி வா, முதலில் உணவருந்து. அம்மா, சற்று நேரம் ஆகட்டும். அத்தை, சற்று நேரம் எதற்காக? உணவை சரியான நேரத்தில் உண்ண வேண்டும். பார்த்தாயா, ராதைக்கு தெரிகிறது, ஆனால் உனக்கு மட்டும் தெரியவில்லை. ஆனால் அம்மா, ராதையோடு. கண்ணா, ராதை எங்கும் சென்று விட மாட்டாள். முதலில் நீ உணவருந்தி விட்டு பிறகு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் விளையாடுங்க. வா வா கண்ணா. இடையா, நான் ராதையாவேன். இனி உன் ரகசியத்தை எல்லோர் முன் தெரியப்படுத்த போகிறேன். வெளியிட போகிறேன், வெளியிட போகிறேன், வெளியிட்டே தீருவேன். நான் அறிவேன் தேவகி. அக்ரூரர் அவர்கள் என்னை காப்பாற்றுவதற்காக தனக்கு தானே மரண தண்டனை அளித்துக் கொண்டார். ஆனால் அவருக்கு மட்டும் ஏதேனும் நேர்ந்து விட்டால் தேவகி, நான் என்னையே ஒருபோதும் மன்னிக்க இயலாது. வைத்தியரா? ஐயா, அக்ரூரர் எவ்வாறு உள்ளார்? மகளே, கடவுளின் கருணையால் அவருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கிறது. ஆனால் ஒன்று, நீ இங்கு என்னை ஏன் அழைத்தாய்? நான் வேண்டிக் கொள்வது அக்ரூரருக்கு மரணம் நிகழட்டும். நீ என்ன கூறுகிறாய் தேவகி? என் உயிரை காப்பாற்றுவதற்காக நீ அக்ரூரர் உயிரை? இல்லை மகாராஜா, இது உங்கள் உயிரை காப்பாற்ற அல்ல, அக்ரூரருடைய நன்மைக்காக செய்கிறேன். அக்ரூரர் அவர்கள் இதையெல்லாம் செய்தது மரணத்திற்காக அல்ல, முக்தி பெறுவதற்காக. நான் கூறுவதை நம்புங்கள் மகாராஜா. அக்ரூரர் அவர்களுக்கு முக்தி அளிப்பதற்கு இதை தவிர வேற வாய்ப்பு இல்லை. ஐயா, தாங்கள் என் குழந்தை பருவத்தில் மடியில் வைத்து ஊட்டினீர்கள். எனக்கு உடல்நிலை சரியில்லாத போது தந்தை தங்களிடம் அழைத்து வருவால் தாங்கள் என்னை குணப்படுத்தி விடுவீர்கள். இன்றும் எங்களுக்கு இருக்கும் பிரச்சனைக்கு தாங்கள் தான் தீர்வளிக்க வேண்டும். அக்ரூரர் அவர்களுக்கு ஏதாவது மருந்து அளித்து இந்த கவலையில் இருந்து அவருக்கு முக்தி அளித்து விடுங்கள். மகளே, நீ வேண்டுவதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இனிமேல் மகாராஜர் கம்சர் என்னை கொன்றாலும் சரி, ஆனால் நீ விரும்பியதையே நான் நிச்சயம் செய்வேன். மகாராஜா, மகாராஜா, என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் நான் செய்வது அனைத்தும் எல்லாருடைய நன்மைக்காக தான். தேவகி,
இந்த சமயம் நீ என்னிடம் எதுவும் கூறாமல் இருந்தாலும் நீ எந்த ஒரு அதர்ம காரியமும் செய்ய மாட்டாய் என்று நான் அறிவேன். பல யுகங்களுக்கு முன்பு அயோத்தியில் கடவுள் ஸ்ரீ ராமரின் வருகையை பற்றி தெரிந்த உடனேயே அயோத்திய வாசிகள் எல்லோரும் இவ்வாறே தீபங்களை ஏற்றி கண்ணை கவரும் அலங்காரங்களை செய்து கடவுள் ஸ்ரீ ராமரின் வருகையை திருவிழாவாக கொண்டாடினார்கள். அந்த தினம் இன்றுதான். ஆனாலும் எனக்கு இதுவரை என் பிரபு வருகையை பற்றிய எந்த ஒரு செய்தியும் எனக்கு வரவே இல்லையே. பிரபு, பிரபு, தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? எங்கே இருக்கிறீர்கள்? எல்லாம் என் தவறுதான். முக்தியை நினைத்து என் பிரபுவின் மீது உள்ள பக்தியை விட்டுவிட்டேன். இப்பொழுது என் பிரபுவை மனதார நினைத்து வேண்டி உருகி அழைத்துதான் ஆக வேண்டும். பிரபு, இன்று தங்கள் பரம பக்தன் கேவடன் தங்களை மனதார ஆழ்ந்த பக்தியுடன் உங்களை அழைக்கின்றார். தாங்கள் கூறுவது உண்மையே தேவி. இன்று கேவடனுடைய மனதில் அதே மாசற்ற பக்தி உணர்வு உள்ளது. முன்பு இருந்தது போலவே இன்று கேவடன் தன் விடுதலையை மறந்து என்னை மட்டுமே எண்ணி உருகி அழைக்கிறான். ஆதலால் அவனுக்கு தன் மாசற்ற பக்திக்கான பலன் நிச்சயம் கிட்டும் தேவி. இந்த பானையில் சாபம் பெற்றவன் உலவுகிறான். அவன் முக்தியை தேடி காற்றாய் உலவுகிறான். சமயம் பார்த்து பானை விட்டு வெளியே வரவே வேலை பார்த்தானே. பானையின் உள்ளே தவம் தவம் பரம்பொருள் தேடி. பானையின் உள்ளே தவம் தவம் பரம்பொருள் தேடி. இது அந்த பானையசுரன் குரல் ஆயிற்றே. பானையசுரா, நான் உன்னை விடவே மாட்டேன். மண் பானையின் உள்ளே அவன்தான் அடைபட்டு கர்ம பலன் தேடி நம்பிக்கையாலே மூச்சடக்கி உழவுகிறான். பாயும் நதியின் கரையோரம் அவனும் நந்தனை காண அலைகின்றான். நான் அஸ்திரத்தை தேடி இங்கேயே இருந்து கொண்டிருந்தால் அந்த பானையசுரன் மீண்டும் எங்காவது தப்பித்து விடுவானோ? இல்லை, எதுவானாலும் சரி, இன்று அந்த பானையசுரனை பிடித்தே ஆக வேண்டும். முன்னே நின்று முத்தி அளித்து முழுதாய் சாபம் தீர்த்து வைத்தார். சரணம் நந்த கோபன் பாதமே. பானையின் உள்ளே தவம் தவம் பரம்பொருள் தேடி. பானையின் உள்ளே தவம் தவம் பரம்பொருள் தேடி. கூறுவார்கள், ஸ்ரீராமர் வில்லை கொண்டு பெரிய பெரிய அசுரர்களை கொன்று இருக்கிறாராம். அதனால் ஏதாவது ஒரு வில்லை கொண்டுதான் அந்த அசுரனை கொல்ல வேண்டும். இந்த சிறுவன் எனக்கு சாட்சாத் என் பிரபுவின் உருவமாக தெரிகிறானே. என் பிரபு,
பிரபு வந்துவிட்டார். எனது ஸ்ரீராமர் வந்துவிட்டார். நிச்சயமாக இவன் பானையைத்தான் உடைக்கப் போகிறான். கண்டிப்பாக இவன் ரகசியத்தை கூறியே ஆக வேண்டும். கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள், நான் கூறுவதை கேளுங்கள். வேகமாக இங்கு வாருங்கள். ராதா குட்டி, என்ன விஷயம்? இன்று என்ன சந்தோஷத்தில் இந்த தாளத்தை அடித்துக் கொண்டிருக்கிறாய்? செய்தி என்னமோ மகிழ்ச்சிதான் பாட்டி. நான் பானை உடைத்தவனை யார் என்று கண்டுபிடித்து விட்டேன். அவன்தான் எல்லாரும் என் பானையும் உடைத்தவன். ராதா குட்டி, யார் அந்த பானை உடைப்பவன்? சற்று எங்களுக்கும் கூறேன். அவன் இந்த கோகுலத்தில் இருப்பவன் தான். அனைவருக்கும் பிரியமானவன். அவன் எல்லோருக்கும் பிடித்தவன். எல்லார் கண்களுக்கும் இனிப்பவன். ராதை மகளே, தாங்கள் கூறுவது கண்ணனை பற்றி இல்லையே. இதோ அவன் பேரை சொல்வதற்கு முன்பே உங்கள் எல்லோருக்கும் அந்த பானை உடைத்தவனை பற்றி தெரிந்துவிட்டது. கண்ணா? கண்ணன் தான் உங்கள் அனைவர் பானையும் உடைத்தவன். ஆனால் கண்ணன் இவ்வாறு எப்படி செய்திருக்க முடியும்? சரி, கண்ணன் பானைகளை உடைத்திருந்தால் யாருக்கும் ஏன் தெரியவில்லை? மாமா, அந்த ரகசியம் என்னவென்று நான் கூறுகிறேன். அந்த பானையை எப்படி உடைத்தான் தெரியுமா? இந்த அஸ்திரத்தால் தான். பார்த்தீர்களா அவன் பயன்படுத்திய அஸ்திரம் என்னவென்று? உங்கள் பானைகள் எல்லாம் இதை வைத்துத்தான் உடைத்திருக்கிறான், தூரத்தில் ஒளிந்து கொண்டு. அதனால் தான் உடைத்தது யார் என்று தெரியவில்லை. ஆனால் நான் அவனை கண்டுபிடித்து விட்டேன். ஏனெனில் நான் ராதை ஆவேன். ராதை கூறுவது சரிதான். கண்ணன் தான் எங்கள் பானையை உடைத்திருக்கிறான். கண்ணன் இப்படி செய்தது சரியல்ல. நாங்கள் அவனிடம் மிகவும் அன்பு வைத்திருக்கிறோம். அவனோ எங்கள் பானையை உடைத்திருக்கிறான். இந்த விஷயத்தை நந்தராணியிடம் கூற வேண்டும். ராதை இப்படி செய்து விட்டாலே, எது நடக்க கூடாதோ அது நடந்து விட்டது. இந்த விஷயம் அம்மாவிற்கு எட்டுவதற்குள் நான் அம்மாவிடம் எட்டி இருக்க வேண்டும். அம்மா, நான் உங்களுக்கு இந்த வேலையில் உதவட்டுமா அம்மா? தாராளமாக. நீ ஒன்று செய். வெளியே சென்று விளையாடு. நீ எனக்கு செய்யும் பெரிய உதவி அதுதான். கண்ணா, என்னவாயிற்று? உன் நண்பர்களுடன் விளையாட விருப்பம் இல்லையா? அம்மா, வெளியே என்னை பற்றி ஒவ்வொரு விதமாக பேசிக் கொள்கிறார்கள். நான் எப்படி வெளியே செல்வேன் அம்மா? என்னிடம் வா. இப்பொழுது கூறு, என்ன ஆயிற்று? யார் என்ன கூறினார்கள்? அம்மா, யார் என்ன சொல்லியிருந்தாலும் சரிதான். உனது இந்த பிஞ்சு பாலகோபாலன் என்ன செய்துவிட முடியும் அம்மா? அம்மா, எல்லோரும் என்ன சந்தேகப்படுகிறார்கள். வெவ்வேறு விதமாக பேசுகிறார்கள். சந்தேகமா? உன் மீது சந்தேகப்பட யாருக்கு தைரியம் வந்தது? எதற்கு சந்தேகம் கொள்ள வேண்டும்? அம்மா, அது எனக்கும் ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் கோபியர்கள் நினைக்கிறார்கள் எல்லா பானைகளையும் நான் உடைத்தேன் என்று. கோபிகையர்களா? அவர்களா அவ்வாறு கூறினார்கள்? உண்மையை சொல். இல்லை இல்லை அம்மா, தாங்கள் கோபிகை மீது கோபம் அடையாதீர்கள். என் மீதுதான் தவறு இருந்திருக்கும். இல்லை மகனே. அக்கா, இங்கு பார்த்தீர்களா? இவன் மற்றவர்களின் நலனை பற்றி எப்பொழுதும் யோசிக்கிறான். ஆனால் கோகுலத்தில் இருக்கும் கோபியர்கள் இவன் மீது ஏதாவது குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அம்மா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கோபிகைகளுக்கு யார் புரிய வைப்பது? பாருங்களேன் அம்மா, இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பார்கள் என்னை தான் குற்றவாளி என்று. நந்தராணி, ராமாயணம் நீங்கள் கொண்டு வர சொன்னது. நல்ல வேலை கொண்டு வந்து விட்டீர்கள் அண்ணா. இதை கொண்டு சென்று கோவிலில் பத்திரமாக வையுங்கள். அக்கா, பண்டிகை வேளையில் ராமாயணம் படிப்பது மிகவும் நல்ல காரியமாகும். இன்று குறிப்பாக ராமாயண கதையை ராதா, கண்ணன் இருவருக்காகவும் படிப்பேன். என்ன கண்ணா, நீ கேட்பாய் அல்லவா ராமாயண கதையை? ஆமாம்மா, எனக்கு ராமாயணம் கதை மிகவும் பிடித்தமானவை. ஸ்ரீராமர் அவர்கள் வில் எடுத்துக்கொண்டு வனத்திற்குள் சென்று பிறகு எல்லா அசுரர்களையும் அழிக்கும் பொழுது எனக்கும் அப்பொழுது தோன்றும் நானும் அவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்று. நந்தராணி, ஓ நந்தராணி!
வா கண்ணா, இன்று நான் கோபியர்களின் சந்தேகத்தை தெளிவுபடுத்தும் விதத்தில் அவர்கள் மீண்டும் சந்தேகிக்க மறந்து விடுவார்கள். வா. நாராயண நாராயண. பிரபு, பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே தாம் அவர்களை சமாதானப்படுத்தி விட்டீர்கள். மதிப்பான பார்வையில் இது மகிமையாகும், கூர்ந்து கவனித்தால் இது கிருஷ்ண லீலையாகும். நாராயண நாராயண.